நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் நாம் சகலத்தையும் அனுபவிக்கும்படியாக நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எல்லாவற்றையும் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மீது, நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு கொடுக்கிற தேவன் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். ஒரு சில பணக்கார நாடுகளில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க தேசத்தில் யாரும் பிச்சை எடுக்கக்கூடாது, பிச்சை எடுக்கிற ஆளுக இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அப்படி யாராச்சும் வந்து வேலையை இழந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுக்கிற சூழ்நிலை வர்றப்ப கவர்மெண்ட்டே அவங்கள எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு வீடு கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து எல்லாவற்றையும் நன்றாக கவனித்து கொள்ளுகிறார்கள். அப்போ இந்த பூமிக்குரிய ஒரு ராஜாங்கத்தில் ஒரு ராஜா அந்த தேசத்தில் இருக்கிற தலைவர் என்ன செய்கிறாரு, என் தேசத்தில் என் ஆளுகைக்குள்ளே யாரும் வந்து தரித்திரராக இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாங்கன்னா உடனே அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு செயல்படுறாங்க. அதை விட தேவன் வந்து பல மடங்கு உயர்ந்தவர், பெரியவர், நல்லவர். இவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வருகிறவங்க யாரும் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது, குறைவில் இருக்கக்கூடாதுங்கிறத பார்த்துக்கிறதுக்கு அவர் ரொம்ப அக்கறையுள்ளவராக இருக்கிறார். பரலோகத்திலிருந்து மனுபுத்திரர் எல்லாரையும் பார்க்குறாரு. அவரை தேடுற உணர்வுள்ள ஜனம் உண்டோ என்று பார்க்கிறார். அவரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி இருக்கிறார். அப்போ தேவன் வந்து நல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இப்போ ஏசாயா 53வது அதிகாரம் அவருடைய பாடுகளை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். 4-5 வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு இருக்கு. அப்போ இயேசு வந்து நம்முடைய வியாதிக்கும் நம்முடைய தரித்திரத்துக்கும் நம்முடைய சமாதானத்துக்கு வேண்டிய கிரயத்தை சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். செய்து முடித்தது மாத்திரமல்ல, அதை சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்றே சொல்லலாம்.